தனுசு ராசி நண்பர்களே, மந்தகாரகன், நீதிமான் மற்றும் கர்ம வினைகளை தீர்ப்பவர் என்று போற்றப்படக்கூடிய சனி பகவான் பராபவ ஆண்டான 2026 மீன ராசியில் வக்கர பயிற்சி அடைகிறார். இந்த வக்கர பயணம் 2026 ஜூலை 27 முதல் 2026 டிசம்பர் 11 வரை சுமார் 138 நாட்கள் நிகழ உள்ளது. தனுசு ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்து அதிபதியான, அதாவது தனாதிபதி மற்றும் தைரியாதிபதி சனி பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் வேளையில் வக்கரகதி அடைகிறார். தனுசு ராசிக்காரர்கள் தற்போது அர்த்தாஷ்டம சனி, அதாவது 4ஆம் இடத்து சனி காலத்தை கடந்து வரும் வேளையில் இந்த சனியின் வக்கர பயிற்சி அவர்களுக்கு எத்தகைய பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியின் காலம் நடைபெற்று வருகிறது. 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரகதியாக பின்னோக்கி நகர்வதால் அர்த்தாஷ்டம சனியால் ஏற்பட்டு வந்த கடுமையான கெடு பலன்கள் இந்த காலத்தில் தற்காலிகமாக குறையும். குடும்பத்தில் நிலவி வந்த மன அமைதியின்மை மற்றும் வாகனங்கள் தொடர்பான தேவையற்ற அலைச்சல்கள் மற்றும் தடைகள் விலகி நிம்மதி பிறக்கும். 2ஆம் அதிபதி வக்கரம் அடைவதால் பேச்சுவார்த்தைகளில் நிதானம் கூடும். 2ஆம் அதிபதியான சனியின் வக்கர நிலையால் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஓரளவுக்கு குறையும். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது உங்களது பேச்சுக்களில் நிதானமும் கனிவும் கூடும். 4ஆம் இடத்தில் சனி வக்கரமடைவதால் தாயாரின் உடல் நலத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடன் பிறந்தவர்களுடனான உறவு பலப்படும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை தனாதிபதி வக்கரம் பெறுவதால் பணவரவு சுமாராக இருந்தாலும் வீண் விரயங்கள் மற்றும் திடீர் மருத்துவ செலவுகள் கணிசமாக குறையும். சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் வாங்குவதிலோ அல்லது விற்பதிலோ முடங்கி கிடந்த பூர்வீக பண வரவுகள் கைக்கு வந்து சேர வாய்ப்பு உள்ளது. புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. அவசரப்பட்டு புதிய கடன்கள் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். தொழிலில் பொறுத்தவரை ரியல் எஸ்டேட், கட்டுமானம், வாகன போக்குவரத்து மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் மிகவும் சாதகமாக இருக்கும். முடங்கி கிடந்த திட்டங்கள் மீண்டும் வேகம் பெறும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் மெதுவாக நகர்ந்தாலும் இறுதியில் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். உத்தியோகத்தில் இருந்த வேலை பளு மற்றும் மன அழுத்தம் சற்று குறையும். கடந்த சில மாதங்களாக பணியிடத்தில் நிலவி வந்த தேவையற்ற இடமாற்றங்கள் மற்றும் அலுவலக அரசியல் தற்காலிகமாக பின்வாங்கும். உங்கள் சொந்த ஊருக்கு அருகில் அல்லது விரும்பிய இடமாற்றத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சாதகமான செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அர்த்தாஷ்டம சனியால் ஏற்பட்டு வந்த உடல் உபாதைகள் மற்றும் மனச்சோர்வு இந்த காலத்தில் ஓரளவுக்கு குறையும். நெஞ்சு பகுதி, இதயம் அல்லது நுரையீரல் சார்ந்த உபாதைகள் இருந்தவர்களுக்கு சிகிச்சையின் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் உடல் நலத்தில் இருந்த கவலைகள் நீங்கும். பெண்களை பொறுத்தவரை தனுசு ராசி பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் சுமூகமாக இருக்கும். அதே போல் உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். வீடு மாற்றுவது அல்லது வீட்டை புதுப்பிப்பது போன்ற காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியிடத்தில் நிலவி வந்த தேவையற்ற மன உளைச்சல்கள் நீங்கி நிம்மதி பிறக்கும். அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இது சற்றே நிதானமாக செயல்பட வேண்டிய காலமாகும். கட்சியில் உள்ள எதிர்ப்புகள் தற்காலிகமாக ஓயும். எனினும் உங்களது ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. தொகுதி மக்களிடம் உங்களது பேச்சிற்கு நல்ல வரவேற்பு இருக்கும். மாணவர்கள் பொறுத்தவரை அவர்களுடைய கவனிப்பு திறனும் நினைவாற்றலும் மேம்படும். குறிப்பாக உயர்கல்விக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு சற்று தாமதத்திற்கு பின் நல்ல செய்திகள் வந்து சேரும். சோம்பலை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்தினால் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிட்டும். உங்களுக்கான பரிகாரம் என்னவென்றால், சனிக்கிழமைகளில் விநாயக பெருமானையும் சனீஸ்வர பகவானையும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுதல் வேண்டும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து மற்றும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது மன வலிமையை கூட்டும். ஆதரவற்ற முதியவர்களுக்கு அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற